ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். ஃபோன் பண்ணியிருந்தீங்க சார். சார், நான் பேங்க் மேனேஜர் பேசுறீங்க. பேங்க்ல இருந்து. பேங்க் மேனேஜர். எந்த பேங்க் சார்? நீங்க எந்த பேங்க்ல இருந்து கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? நீங்க நான் 2-3 பேங்க் வச்சிருக்கேன் சார். நீங்க எந்த பேங்க் சார்? ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்கா? ஆமா சார், ஸ்டேட் பேங்க்ல இருக்கு சார். திருச்சி அக்கௌண்ட் சார். ஆமா சார், அதே கார்டு உங்களுக்கு பிளாக் பண்ணிருக்கேன். நீங்க ஆதார் கார்டு லிங்க் ஆகல, அதுக்கு கார்டு லாக் பண்ணிருக்கேன். நீங்க ஏன் கார்டு சார் லாக் பண்ணீங்க? நான் திருப்பி ஓபன் பண்றேன் சார். நான் வெரிஃபிகேஷன் பண்றது கார்டு. அப்படியா? எதுக்கு க்ளோஸ் ஆச்சு? நான் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன். பேன் கார்டு லிங்க் ஆகல, அதுக்கு. இல்லையே, பேன் கார்டு லிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி லிங்க் பண்றேன், அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்க. ஓகே, அப்படியா? லிங்க் பண்ணல என்ன சார் ஆகும்? இப்போ லிங்க் பண்றேன், அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்க, அப்புறம் மெசேஜ் வரும் உங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கு? பேன் கார்டு இப்ப கையில இல்லையே சார். இப்போ ஏடிஎம் கார்டு கையில இருக்கு? ஏடிஎம் கார்டு இருக்கு சார் கையில. வீட்டு பீரோக்குள்ள இருக்கு சார். வேணுமா சார்? ஆமா சார், இப்போ ஏடிஎம்ல இருந்து பாருங்க, டேட் போட்டு இருக்கு. டேட் சொல்லுங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம். ஏடிஎம் கார்டு பீரோ உள்ள இருக்கு. நான் லைன்ல இருக்கு, பாருங்க. நீங்க லைன்ல இருக்கீங்களா? ஆமா. ஒரு நிமிஷம் சார். பீரோ சாவி எங்க வச்சுன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க. பீரோ சாவி காணோம் சார். எங்கன்னு தெரியல சார். தேடிட்டு இருக்கு சார். பாருங்க, நீங்க பாருங்க, நான் லைன்ல இருக்கு, பாருங்க. லைன்ல இருக்கீங்களா? ஆமா. நீங்க, உங்க பேர் என்ன சார்? அவினாஷ் சர்மா. அவினாஷ் சர்மாவா? எந்த ஊர்ல? திருச்சியா சார் நீங்க? அண்ணா நகர், சென்னை மெயின் பிரான்ச். அண்ணாநகர் சென்னை பிரான்ச். மெயின் பிரான்ச்சா? எஸ்பிஐ மெயின் பிரான்ச் அண்ணா நகர்ல தான் இருக்கா சார்? ஆமா. சரி சரி சார். இந்த பீரோ மூடிக்கிச்சு, திறக்க மாட்டேங்குது. சாவி எங்க வச்சுன்னு தெரியல சார். அர்ஜென்ட்டா சார்? இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாமா? நாளைக்கு ஆகாது, அது அர்ஜென்ட் இருக்கு சார். அப்புறம் அது கார்டு அப்டேட் ஆகும், அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அக்கௌண்ட் பிளாக் ஆகும், அப்புறம் அக்கௌண்ட்ல இருந்து பானா இருக்கிறது யூஸ் ஆகாது, அது மைனஸ் ஆகும் உங்களுக்கு கார்டு. ஓகே, அதுக்கு என்ன சொல்றேன், இப்போ நான் அப்டேட் பண்றேன். ஐயோ சார், என்கிட்ட இருக்குதே 5000 தான் சார் இருக்கு. இப்போ உங்ககிட்ட எந்த பேங்க்ல கார்டு இப்போ கையில இருக்கு? நான் கேரண்டர் சப்மிட் பண்றேன். இப்போ எந்த பேங்க்ல கார்டு கையில இருக்கு? எஸ்பிஐ தானே சார் பிளாக் பண்ணாங்கன்னு சொன்னீங்க? ஆமா சார், நான் சொல்றேன், இப்போ உங்ககிட்ட 2-3 கார்டு இருக்கு என்ன சார் உங்களுக்கு? இருக்கு சார். நீங்க எஸ்பிஐ மேனேஜரா? எந்த மேனேஜர் சார் நீங்க? சார், நான் எஸ்பி மேனேஜரா? ஓகே, நான் உங்களுக்கு ஓல்டு ஏடிஎம் நான் ரெனியூவல் பண்றேன். உடனே பர்ச்சேன் இல்லையா? ஓகே, நான் எஸ்பி கார்டு உங்ககிட்ட இருக்கு இப்போ கையில. அதான் சார், பீரோவுல வச்சிருக்காங்க. பீரோ சாவி எங்கன்னு தெரியல. என் தம்பி எங்கயோ போட்டு காலேஜுக்கு போயிட்டான். இருக்கு ஏடிஎம் கார்டா? அதான் பீரோல தான் இருக்கு. வேற போன் நம்பர் இருக்கு? அதான் சார், கார்டு பீரோல இருக்கு சார். இப்போ உங்ககிட்ட கையில எந்த பேங்க்ல கார்டு இருக்கு? அந்த ஏடிஎம் கார்டுல பாரு, டேட் என்ன போட்டுருக்கு, டேட் சொல்லுங்க. இல்ல சார், அந்த 3 ஏடிஎம் கார்டு பர்ஸ்ல வச்சுட்டு நான் இந்த ஊருக்கு போயிருந்தேன். காலு கட்டாயிச்சு சார். சொல்லுங்க சார். சார், கார்டு கையில இருக்கு, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் கார்டு உங்களுக்கு அர்ஜென்ட்லி இருக்கு, அது கார்டு பிளாக் ஆகும் உங்களுக்கு. கார்டு எடுத்துட்டேன் சார். என்கிட்ட எஸ்பிஐ, ஆக்சிஸ் இருக்கு, 3 பேங்க் இருக்கு சார். ஐசிஐசி இருக்கு சார். எந்த கார்டு சார் வேணும் உங்களுக்கு? நீங்க எஸ்பிஐ மேனேஜர் தானே சார்? ஆமா சார், நான் ஹெட் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறீங்க. நான் சென்னை மெயின் பிரான்ச். நான் ஓல்டு ஏடிஎம் நான் ரெனியூவல் பண்றேன். ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், கரும்பியா பேங்க். சாரி சார், நீங்க உயர் அதிகாரின்னு தெரியாம பேசிட்டேன் சார். நான் யாரோ சின்ன பையன் பேசுறாங்கன்னு நினைச்சு, சின்ன மேனேஜர் பேசுறாங்கன்னு நினைச்சு பயன்ட்டேன் சார். ஆமா சார், அதே பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் கேட்கல, நான் உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர், பின் நம்பர் கேட்கல சார். ஓகே சார், இப்போ எனக்கு 3 ஏடிஎம் கூட நீங்க ரினியூ பண்ணி கொடுத்துறீங்களா சார்? আপনার কলটিকে হোল্ডে রাখা হয়েছে, লাইন पर बने रहें या ஹோல்ட் எடுத்தோடனே போயிடலாம். சரியா? ஹலோ சார், சொல்லுங்க சார். கார்டு கிடைச்சிச்சு சார். எத்தனை சார்? டேட் என்ன போட்டிருக்கு, டேட் சொல்லுங்க கார்டுல. ஒரே நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார், ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு கார்டு நம்பர் பார்க்க முடியல, காதுல வச்சுட்டு. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன் சார். என் பேரு கபாலி கான் சார். கரெக்ட். நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் அப்புறம் நான் கால் பேக் பண்றேன் உங்களுக்கு. ஓகே சார். இல்ல சார், கேட்டுக்கோங்க சார், பிளாக் ஆயிர போகுது சார். அது ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் அப்புறம் நான் பேக் பண்றேன் சார். நான் உங்களுக்கு கால் பேக் பிளாக் பண்றேன். ஆயிர போகுது சார். கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன் சார் 3 கார்டு. நான் அப்டேட் பண்றேன் சார். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் 5 மினிட்ஸ் அப்புறம் நீங்க வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் நான் வேற கஸ்டமர் லைன்ல இருக்கு, அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, நீங்க ஃபோன் பண்ணுவீங்களா சார்? நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே சரி சார். என்ன மறந்துடாதீங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். சார், உங்க காலுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க சொல்லுங்க. என் பேரு கபாலி கான் சார். கரெக்ட். ஆமா கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு மெசேஜ் வரேன். இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க, டேட் என்ன போட்டுருக்கு, டேட் சொல்லுங்க. என்ன டேட் சார்? எக்ஸ்பிரி டேட், வயலேட் த்ரூ டேட். ஏடிஎம்ல இருந்து டேட் போட்டுருக்கு. எக்ஸ்பைரி டேட்டா சார்? ஆமா சார். என் பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சார். பேர் ஏதாவது தப்பா இருப்போம் சார். பேர் மட்டும் சொல்லிடுறேன் சார். சார், பேர் சொல்லிக்க ரீசன் இல்லையா சார்? நான் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் கேட்கல. இப்போ நான் அதே கார்டு நான் அப்டேட் பண்றேன். இப்போ நான் மெசேஜ் வரேன் உங்களுக்கு. ஓகே, மெசேஜ் வருமா சார்?
ஆமா நான் மெசேஜ் வரும் உங்களுக்கு. நான் அக்கவுண்ட் நம்பர் பின் நம்பர் கேட்கல உங்களுக்கு. பர்சனல் டீடைல்ஸ் யாருமே சொல்ல கூடாது. ஓகே 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 சார். வேற என்ன டீடைல்ஸ் சார் வேணும் சொல்லுங்க சார். அந்த டீடைல்ஸ் சொல்லிக்க முடியாது. இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க டேட் போட்டிருக்கு. டேட் சொல்லுங்க. ஆமா டேட் போட்டிருக்கு சார். டேட் சொல்லுங்க சார் இது டேட் மேல காரக்குழம்பு ஊத்திச்சு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரே நிமிஷம் இருங்க. குழம்பு ஊத்திச்சு கார்டுல. அது தெரிய மாட்டேங்குது. அது சுரண்டி எடுக்கிறேன். டேட் தானே சார்? ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் சார். தெரிய மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். 02 இந்த ஒரு கோடு வரும் சார். சாஞ்சு போன மாதிரி ஒரு கோடு வரும்ல. ஆமா புரியுதா? கோடு கொஞ்சம் சாஞ்சிருக்கும்ல. ஆமா அதுமே பிரச்சனை இல்ல. 02 அப்புறம் 02 அந்த கோடு சாஞ்சு போன கோடு சார். ஆமா கோடு போட்டீங்களா? ஆமா அந்த கோடு பக்கத்துல தான் சார் அது குழம்பு ஊத்திச்சு. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. 1 ஏதோ போட்டிருக்கு சார். 02 அப்புறம் 2023 இருக்கு, 22 இருக்கு, 21 இருக்கு. என்ன இருக்கு? இருக்கா சார்? இருக்கா உங்ககிட்ட இருக்கா சார்? எல்லாம் இருக்கு. ஒரே நிமிஷம் சார். அது குழம்பு ஊத்திட்டு தெரிய மாட்டேங்குது. அதை கொஞ்சம் தேய்ச்சி பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம். அந்த குழம்பு ஊத்திக்கு சார் கார்டுல. அது தெரிய மாட்டேங்குது. தேய்க்கிறேன். 02 சார். ஆமா அப்புறம் அந்த கோடு ஒண்ணு இருக்குல்ல சார். சாஞ்சி போன மாதிரி ஒரு கோடு இருக்குல்ல. அந்த கோடு போட்டுக்கோங்க. ஆமா கோடு போட்டு 2 அதுக்கப்புறம் 0வா 8ஆன்னு தெரியல சார். அது 2 சார் 02 சார். ஆமா அந்த சாஞ்சி போன கோடு சார். ஆமா அதுக்கப்புறம் தான் சார் காரக்குழம்பு ஊத்திச்சு சார். அப்புறம் அதான் சார் 2 போட்டிருக்கு சார். அதுக்கப்புறம் காரக்குழம்பு ஊத்திச்சு சார். 20 இருக்கு லாஸ்ட்ல. 0வா 8ஆன்னு தெரியல சார். இப்போ டேட் के மேல 16 நம்பர் இருக்கு. சென்டர்ல 4 நம்பர் இருக்கு. தனியா 16 நம்பரா? தனியாலாம் இல்ல சார். கார்டுல தான் சார் இருக்கு. கார்டுல ரெனுவல் நம்பர் இருக்கு சார். ரெனுவல் நம்பர் 16 நம்பர் இருக்கு. எத்தனை நம்பர் சார்? ஒரு நிமிஷம் சார். என்ட்ரன் சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்பர் இருக்கு சார். 16 நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுமா சார்? ஆமா ஒரே நிமிஷம் சார். 77 ஆமா 33